அது ஒரு ரொம்ப புனிதமான ஒரு வார்த்தை. அது காட் ஃபாதருங்கிறது, ஃபாதருங்கிறதே காட். தென் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் 2 அப்பா மேடம். ஒன்று முக்தா ராமசாமி எங்கள் பெரியப்பா, அடுத்தது முக்தா சீனிவாசன் எங்கள் அப்பா. நான் எங்கள் பெரியப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவேன், எங்கள் அப்பாவை சித்தப்பான்னு கூப்பிடுவேன். முக்தா ஃபிலிம்ஸ் எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் பார்ட்னரு. வித்யா மூவிஸில் நானும் எங்கள் மாமா தாத்தாவும் பார்ட்னரு. அப்பா ஜாயின் பண்ணும்போது அந்த M10 இந்த இதில் வந்து பாம்பு போட்டாங்க இல்லையா ஜாப்பனீஸு. ஸோ அந்த அப்போ இருந்த கதையெல்லாம் என்னென்னா, ஜப்பனீஸ் தித்தி தான். ஒரு ஜப்பானியர் ஜாப்பனீஸ் மேலே ஒரு ஒரு வெறுப்பு தூண்டுற மாதிரி இது படங்கள் தான் இருக்கும். கெட் அவுட் அப்படின்னு சொன்னால், கெட் அவுட் நீ வெளியில் போ அப்படின்னு 2த்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எழுதினார். அது என்னாச்சு, அது வந்து அவர் படத்தில் நடித்த அந்த மேஜர் சுந்தரராஜனுக்கு அந்த பேர் போயிட்டு அவருக்கு தான் வந்து தமிழும் இங்கிலீஷும் பேசி தமிழும் பேசுவார் டைலாக்ல. வந்து டெல்லி போனோம், ஃபத்தேபூர் சிக்ரி போனோம். அந்த இடத்த பார்த்தாங்க. அந்த இடத்த மைண்டில் வச்சுட்டு உருவானது தான் அந்த இசை கேட்டால் புவி அசைந்தாடும் பாட்டு. நேராக ஆஃபீஸ் போனவங்க பெரியப்பா தன்னோட ரூமுக்கு போவாங்க, அப்பா அவரோட ரூம் டைரக்ஷன் இதுக்கு போவாங்க. இவர் கிடுகிடுன்னு ஓடி போய் அவர் பொட்டியை கையில் எடுத்துன்னு தான் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னா அப்பா வந்து, டே நீ அவருக்கு கண்ணதாசன் பொட்டியை தூக்குற, நீ என்னடா வேடிக்கை பார்க்குறன்ட்டு என்னை போட்டு அடிக்கிறாங்க முதுகு. நாகேஷ்க்கு வந்து ஆஃப்டர் காதலிக்க நேரம் இல்லை அவருக்கு பாப்புலரான தங்கவேலுக்கு அந்த அளவுக்கு இறங்கிடுத்து இவருக்கு டாப்பில் போயிட்டார். அது வந்து ஒரு ரியல் பர்சனோட கதை, ரியல் ஸ்டோரி. ஆமாம், ரியல் பர்சனோட கதை. அவர் பேர் கண்ணாடி சீதாராமன் பேர். ஹி வாஸ் இன் ஃபிலிம்ஸ். எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணவர். 6 மணிக்கு மேலே அவர் கண்ணு தெரியாது. ஸோ அதை எடுத்துட்டு பண்ண கதை தான் மாலைக்கண். இது பூனை போனதுக்கப்புறம் அவங்க மாமியார் ஏதோ எடுத்துன்னு வருவாங்க, அவங்க மாமியாரை பூனை நினச்சி இந்த மாதிரிலாம் சீனை வச்சு அந்த காமெடியை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது சின்ன தம்பியில் கவுண்டமணி இன்னும் பெட்டராகவே பண்ணார் அவர். ரஜினிக்கு வந்து பில்லா பெரிய சக்ஸஸ் வந்த உடனே அவர் என்ன நினச்சிட்டாரு, பேசாமல் நம்ம ரீமேக்கே போயிடலாம். வரதராஜ முதலியார் வந்து வாண்டட் லிஸ்ட்டில் இருந்தார். அவர் வந்து இங்கே ஹைட் அவுட்டில் இருந்தார் சென்னையில். சுப்பிரமணியம்னு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் அங்கே மகாராஷ்டிராவில். அவர் கண்டிப்பாக இந்த படம் வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தார். அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் சென்சாரில் கட்டெல்லாம் கிடையாது, பேன் ஃபுல்லாகவே டோட்டலாக பேன். சென்சார் தான் மெயினாக. அது வந்து எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குமா. இப்போ ஆக்சுவலாக வேதாந்த தேசிகர் தெலுங்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்பிரிச்சுவல் மூவி. ஐ ஹாவ் மை ஓன் ஓடிடி. ஐ ஹவ் டெவலப் மை ஓன் ஓடிடி ஆப் பண்ணியிருக்கேன். ஸோ மைட் பி செப்டம்பர் ஆர் அக்டோபர் ஐ மே பி ரிலீஸிங் த தெலுங்கு வெர்ஷன். ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். நவ் வந்து முக்தா ஃபிலிம்ஸ் இஸ் 60 years. It's a old man. Mukta Films is a old man. So அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் அந்த மாதிரி. இஸ் ஆல்வேஸ் ஓல்ட் இஸ் கோல்ட் இல்லை சார். ஸோ த பெஸ்ட் ஆல்சோ. நெக்ஸ்ட் தமிழில் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ண ஐடியா இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பண்ணலான் இருக்க ஐடியா இருக்குமா. ஐ டு நாட் நோ ஹவு திங்ஸ் வில் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஹவு திங்ஸ் வில் ஹேப்பன்கிறது. பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, த வேர்ட் காட் ஃபாதர் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? காட் ஃபாதர் அது ஒரு ரொம்ப புனிதமான ஒரு வார்த்தை. அது காட் ஃபாதருங்கிறது, ஃபாதருங்கிறதே காட். தென் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அதுக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. அண்டு எங்களை பொறுத்தவரையில் வாட் எவர் வி இன்ஹர் ஆல் த குவாலிட்டிஸ், அது வந்து எங்கள் பேரண்ட்ஸ் சொன்னது தான். ஸோ அதில் வந்து இந்த காட் ஃபாதருங்கிற ஒரு இது ஒரு அந்த இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட். அதான் ஒரே ஒரு வார்த்தை. இட் கான் பி எக்ஸ்பிரஸ். ஆமாம். ஓகே, புனிதம் சொல்லியிருக்கீங்க. புனிதம் அதுக்கு மேலே சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்தே தெரியுது சார் வந்து அப்பா மேலே எவ்வளோ பாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா மேலே பாசமும் உண்டு. அப்பா எனக்கு 2 அப்பா மேடம். ஒன்று முக்தா ராமசாமி எங்கள் பெரியப்பா, அடுத்தது முக்தா சீனிவாசன் எங்கள் அப்பா. நான் எங்கள் பெரியப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவேன், எங்கள் அப்பாவை சித்தப்பான்னு கூப்பிடுவேன். ஸோ நாங்கள் வி ஆர் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் சிஸ்டர்ஸு, எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் பிரதர்ஸுங்கிறதுனால வி ஸ்டேட் இன் சேம் ஹவுஸ். எல்லோரும் நம்ம எங்கள் ஃபேமிலி, சிவாஜி ஃபேமிலி, இவங்கெல்லாம் ஒரு எக்ஸெப்ஷன். எல்லாம்
ஒரு மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்க அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணியிருந்தால எல்லாரும் ஒரே குரூப்பாக தான் இருப்போம். ஒரே குரூப்பாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்களும் கிட்டத்தட்ட அவங்க இதில் கிட்டத்தட்ட 8 9 எங்கள் இதில் 6 பசங்க. ஸோ சார் அசோசியேட் ப்ரொடியூசராக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அசோசியேட் ப்ரொடியூசர் தனி ப்ரொடியூசராகவும் பண்ணியிருக்கேன். யா அசோசியேட் ப்ரொடியூசராக பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ எனக்கு அசோசியேட் ப்ரொடியூசருங்கிறது தனியாக எனக்கு இல்லைம்மா. So when I was studying in college, நான் வந்து I would say about ஒரு 7th 8th படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு செலான் எழுதி சொல்லுவாங்க, பேங்க்கு கட்ட சொல்லி. ஓகே, ஐ ஹாவ் டு கோ டு தி பேங்க், செலான் இது பண்ணி. அதுக்கப்புறம் ஈவன் முக்தா ஃபிலிம்ஸ் எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் பார்ட்னரு. வித்யா மூவிஸில் நானும் எங்கள் மாமா தாத்தாவும் பார்ட்னரு. மாமா தாத்தா இல்லாததுனால I have to look after. Actually joint familyன்றதால அசோசியேட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனைகளும் இல்ல. I was you can call me as an assistant or ஒரு apprentice மாதிரி. I joined films. I do not know at what age I joined. சரி, இப்போ நீங்கள் 15 நாள் ஊருக்கெல்லாம் போவேன் பிஸியாகவே இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ என்னெல்லாம் சேட்டைகள் பண்ணுவீங்க? அப்பா என்னெல்லாம் வாங்கி தருவார்? சரி, குழந்தைகள் பண்ணுற சேட்டை தான் நாங்கள் பண்ணுவோம். பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து ஃபிலிம்க்கு சம்மந்தமாக லொக்கேஷன் பார்க்குறது அவங்க சைடில் அந்த ப்ரொஃபஷனலும் வச்சுப்பாங்க. உதாரணமாக நாங்கள் வந்து டெல்லி போனோம், ஃபத்தேபூர் சிக்ரி போனோம். அந்த இடத்த பார்த்தாங்க, அந்த இடத்த மைண்டில் வச்சுட்டு உருவானது தான் அந்த இசை கேட்டால் புவி அசைந்தாடும் பாட்டு. ஓ நைஸ். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவு ப்ரொஃபஷ்னலாக போவாங்க. நாங்கள் கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ரைட்டு எல்லா இடத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். எங்கள் அப்பா இயற்கை அந்த க்ரீன்ஸு அந்த இது வேலிஸு இதெல்லாம் அப்பா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அது ப்ரொஃபஷன் எல்லா இதுவும் போவாங்க. எங்களுக்கு ஜாலியாக நாங்கள் இருப்போம். என்ன 6 பசங்க விளையாடிட்டு இருப்போம், ஒருத்தர் அடிச்சுன்னு விளையாடிட்டு அப்பப்போ சண்டை. ஓகே, சாருக்கு ஒரு தங்கை இருக்காங்களா, அவங்களோட எப்படி இருப்பீங்க? சாருக்கு தங்கைன்னு இல்லை, எங்கள் பெரியப்பா பசங்களும் அக்கா தங்கை இருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் பெரியப்பாவோட ஃபர்ஸ்ட் டாக்டர் வித்யா, செகண்ட் டாக்டர் முக்தா. அவங்க பிறந்த அன்னைக்கு தான் முக்தா ஃபிலிம்ஸ்னு ஆரம்பித்தாங்க. ஓ நைஸ். ஸோ அதனால் எங்கள் அப்பா வந்து முக்தா ஃபிலிம்ஸ்னு இப்போ முதலாளி படம் அவருக்கு எங்களுக்கு கிடச்சிது. அவங்க பேரில் தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து தனியாக பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்கள்லாம் பார்த்தது கிடையாது. எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலி காமனாக இருக்கும். ஆமாம். ஓகே, சின்ன சின்ன பொருட்களுக்கு சும்மா சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் நடிப்பு அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த டைம்ல அப்பா எப்படி அப்பா அது வழிக்கே வரமாட்டாங்க. ப்ரொஃபஷனலி அப்பா எப்படி? ப்ரொஃபஷனலி அப்பா வந்து அவரோட டே வந்து கிட் ஸ்டார்ட் அட் 5 o'clock. ஓகே, அந்த 5 o'clock வந்து எழுந்துட்டு எல்லாம் அவரோட கம்ப்ளீட்டாக அந்த இது பண்ணிட்டு உட்காந்து புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, 6 o'clock அந்த வானொலியில் வந்தே மாதரம்னு அந்த இது வந்ததுக்கப்புறம் ஹி வில் கோ ஃபார் அ வாக் நடேசன் ஸ்ட்ரீட்டில். நடேசன் ஸ்ட்ரீட்டில் நானும் போவேன், என்னையும் அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா நானும் குண்டா இருப்பேங்கிறதுனால அழைச்சிட்டு இருப்பேன். அங்கே எதிர்க்க அவர் கண்ணதாசன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் நாங்கள் நடக்கிறத. ஏன்னா அவர் எதிர் வீடு அவர். நாங்கள் ஒரு பனியன் போட்டுட்டு ஒரு பச்சை சேர் ஒன்று இருக்கும், அதில் உட்காந்துட்டு அவர் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். நாங்கள் படிச்சு சமயத்தில் பேசுவார், நாங்கள் சிரிச்சுட்டு இது பண்ணி போவோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இது ஹி வில் ஹி வில் ஹேவ் இஸ் மீல்ஸ் இன் தி மார்னிங். எங்களுக்கு இது 9:30 10க்கு ஹி வில் ஹேவ் இஸ் மீல்ஸ். அப்போ போத் அப்பா அண்ட் பெரியப்பா இதுன்னு சமயத்தில் அப்பா ஏதாவது வேலையாக இருந்தால் பெரியப்பா பிசிஞ்சு அப்பாவுக்கு வாயில் ஊட்டுவார். ஓ நைஸ். அண்ட் அது பாட்டி இருந்தாங்க, பாட்டியும் கூட பயங்கர அந்த 2 பேருக்கும் இதுன்னு நேராக ஆஃபீஸ் போனாங்க. பெரியப்பா தன்னோட ரூமுக்கு போவாங்க, அப்பா அவரோட ரூம் டைரக்ஷன் இதுக்கு போவாங்க. ஸோ 2 பேரும் தனியாக இது பண்ண டைரக்ஷனில் அப்பா இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க எதுன்னு. அதே மாதிரி என்னென்ன சீன் என்னென்ன எதுங்குது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து சொல்வார். அப்பா வந்து சொல்லணும்னு இதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹேஸ் டு சே வாட் இஸ் தி ஆர்டிஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் எல்லோரும் இது பண்ணணும். இப்போ பெரியப்பாட்டு அப்பா இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க.
சார் நீங்க வாக்கிங் போகும்போது கண்ணதாசன் சாரை பார்ப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, கட் பனியனோட இருப்பாருன்னு சொல்லிட்டு, என்ன பேசுவாரு? அவர் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க வளர வளர அவர் இல்லை, பார்த்திருக்காரு. அதை வாக் பண்ணிட்டு வருவோம். அவர் வந்து உட்காந்து பேப்பர் படிப்பார், பார்த்துட்டு சிரிப்பார், சிரிச்சுட்டு இது பண்ணி போவார். அவர் எல்லாரோடையுமே பேசுவார். அவர் யா எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க அழவள்ளி அப்பான்னு குழந்தை கவிஞர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன, அவர் வந்து அவரு செட்டியார், அவரும் கிட்டத்தட்ட இவங்க ஊர் பக்கத்து ஊர் நினைக்கிறேன். அவர் வெளியூர்லேருந்து நடந்து வீட்டுக்கு போகிறாரு. இவர் கிடுகிடுன்னு ஓடி போய் அவர் பொட்டியை கையில் எடுத்துன்னு தான் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னா அப்பா வந்து, டே நீ அவருக்கு கண்ணதாசன் பொட்டியை தூக்குற, நீ என்னடா வேடிக்கை பார்க்குறேன்ட்டு என்னை போட்டு அடிக்கிறாங்க முதுகு. சரி நான் சின்ன பையன் கிடுகிடுன்னு ஓடினோன்னு அதுக்குள்ளே அவர் உள்ளே போயிட்டார். எடுத்துட்டு உள்ளே போயிட்டார். ஸோ அதனால் அவரோட ஒரு கண்ணதாசன்கிறது நீங்கள் பார்க்குற கண்ணதாசன் வேறு, நாங்கள் பார்க்குற கண்ணதாசன் வேறு. மதுரையில் வந்து நிறைய இந்த மில்ஸ் ஓனர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க அவங்க வீட்டு கல்யாணங்களுக்கு வந்து வாழ்த்து மடல் எழுதி தர சொல்லுவாங்க. இந்த வாழ்த்து மடல் வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, வந்தோடனே அப்பா வந்து டே நீ போடா நான் அப்பா சொல்லிட்டு அப்பா கண்ணதாசன்கிட்ட போய் பேசிடுவாங்கன்னு சொல்லி நான் தான் அப்போ மங்கி பெடல் போட்டுன்னு சைக்கிள் விட்டு அவன் நடேசன் செடிக்கு போனவுடனே அவர் வந்து எந்த ஊர், அவங்க அப்பா பேர், இது பேர், பொன் வீட்டு அப்பா பேர், அவங்க ஊர் என்ன எல்லாம் டீட்டெயிலாக கேட்பார். அந்த டீட்டெயிலாக கேட்டு என்ன கோவில் என்ன எதுன்னு ஏற்ற மாதிரி அந்த வாழ்த்து மடல் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதி அனுப்புவார். இது நான் கேட்டு பழக்கமானோடனே நான் எனக்கு வந்து உங்களுக்கு இவங்க அவங்க அப்பா யார் என்ன எது எந்த கோவில் நான் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர்கிட்ட. அப்படின்னு போயிட்டு அவர்கிட்ட சொல்லி இந்த இப்படின்னு அவர் சிரிச்சுட்டு உள்ள அவங்க பேர் பொன்மணியோ பொன்னழகியோன்னு அவங்க ஒய்ஃப் பேர், அவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் காஃபி சாப்பிட்டேன்னு உள்ளே போய் காஃபி ஸோ அப்படியே ஒரு இதுவாக தான் பழகுவோம். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகுவோம். ஏன்னா நான் பிறந்ததெல்லாம் வீடில் மண்டபத்தில் பிறந்தேன். எனக்கு வந்து இப்போ நான் பிறந்ததுக்கு அப்புறம் there were lot of complication. ஏன்னா எனக்கு ப்ரீதிங் இது ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ கண்ணதாசன் வந்து அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் என் சிஸ்டர்லாம் வந்து இங்கே லீலாவதி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி பிறந்தாங்க. ஏன்னா அவங்க கண்ணதாசன் ஃபேமிலிலையும் லீலாவதி ஹாஸ்பிட்டல், எங்கள் ஃபேமிலியும் லீலாவதி ஹாஸ்பிட்டல். ஸோ இதுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதான் மாடர்ன் தியேட்டர் சேலம் சொல்லுவாங்கள்ல, அந்த 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 இடத்துல கலைஞர் சார், அப்புறம் அப்பா அண்ட் தென் கண்ணதாசன் சார் 3 பேரும் எப்பவுமே ஒன்றாவே தான் இருப்பாங்களாமே? அப்படி கிடையாதுமா. அதாவது எங்கள் பெரியப்பா வந்து 1945 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஜாயின் பண்ணார். ஓகே. he was the first person to join modern theatres. அப்போ எப்போ வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அது சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஜாயின் பண்ணார். அப்போ ஜாயின் பண்ணும்போது அந்த எம்டன் இதில் வந்து பாம்பு போட்டாங்க இல்லையா ஜாப்பனீஸு. ஸோ அப்போ இருந்த கதையெல்லாம் என்னென்னா ஜப்பனீஸ் தித்தி தான். ஈன ஜப்பானியர்கள் தான் பாட்டெல்லாம் இருக்கும். ஈன ஜப்பானியர்கள் இது அப்படின்ட்டு ஒரு ஜப்பானியர் ஜாப்பனீஸ் மேலே ஒரு வெறுப்பு தூண்டுற மாதிரி இது படங்கள் தான் இருக்கும். எங்கள் பெரியப்பா ஒர்க் பண்ண படம் வந்து பர்மா ராணின்னு பேர். அந்த படத்தோட கதையே தான் ஜாப்பனீஸ் ஸ்டோரி தான். ஜாப்பனீஸ் ஸ்டோரியில் இட் வாஸ் அகேன்ஸ்ட் ஜாப்பனீஸ். ஓ, அகேன்ஸ்ட் ஜாப்பனீஸ். ஏன்னா இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ரூலில் இருந்தது. ஸோ அதனால் தே ப்ரிஃபர் டு பி ஹாவ் அந்த மாதிரி ஜாப்பனீஸ் இந்த ஜப்பானியர் எதிர்த்து இப்போ கதைகள் கருத்துக்கள் வந்ததுன்னா அவங்களுக்கு இதுவாக இருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பித்த சினிமா அது. ஓகே. அப்புறம் 1947 எங்கள் அப்பா ஜாயின் பண்ணார். எங்கள் அப்பா ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து சண்டமாருதம்னு ஒரு பத்திரிக்கை. சண்டமாருதம். அந்த பத்திரிக்கை வந்து எடிட்டர் வந்து முத்தையா. ஓகே. அப்புறம் தான் அவர் கண்ணதாசன். அந்த சண்டமாருதமில் அவர் பேர் முத்தையா. எங்கள் அப்பா வந்து சப் எடிட்டர். ஆமாம். ஓகே. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஸ்ரீரங்கம்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது.
அங்கே தான் வந்து ஒரு இந்த மாடர்ன் தேட்டர்ஸ் அவர் சுந்தரம் வந்து இது வச்சுருந்தார், லீஸ் எடுத்து ஒரு இடத்த ஹாஸ்டல் மாதிரி வச்சுருந்தார். ஓகே. அங்கே வந்து காலம்பரை 7 மணிக்கு இது ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஒர்க்கு, மத்தியானம் லஞ்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நடந்தது. இவங்க கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் கண்ணதாசன் லெஃப்ட் மாடர்ன் தியேட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஹீ வென்ட் டு ஜூபிட்டர். எங்கள் அப்பா ஹீ கண்டினியூட இது. எங்கள் அப்பா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஹீ வென்ட் டு ஃபிலிம் சைடு போயிட்டார். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிட்டார். அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கிடையாது, அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கிடையாது, கம்பெனியில் உதவியாளர், டைரக்ஷன் சைடு உதவியாளர், அவ்வளோதான். ஹி ஹாஸ் டு டூ ஆல் தி ஒர்க். அப்பா வந்து நிறைய மூவிஸ் எடுத்திருக்காரு இல்லையா, விரல் விட்டு என்ன முடியல, நிறைய மூவிஸ் இருக்கு. அதில் அப்பாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாராவது உண்டா? அப்பாவுக்கு அப்படி ஃபேவரட் ஆக்டருங்கிறது சிவாஜி கணேசன் தான் இது பண்ண முடியும். பட் ஏன்னா அவருக்கு சாவித்ரி, ஜெமினி கணேசன், தென் சுஜாதா, லக்ஷ்மி, ஸ்ரீபிரியா, எல்லாருக்குமே சுஜாதா, இவங்க எல்லாருமே அப்பாவுக்கு வந்து ஒரு என்னென்ன இவங்க போட்டாங்கன்னா இந்த சீனுக்கு வந்து தே கேன் கிவ் ஒரு குட் இது கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ இவங்க இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஜெயலலிதா, கேஆர் விஜய், எல்லாம் யாரையுமே நம்ம இது பண்ண முடியாது. ஜெயலலிதா மேமோட 100th மூவி வந்து சார் தான் எடுத்திருக்காரு இல்லையா? 100 இல்லைம்மா, 100th மூவி வந்து திருமாங்கல்யம். ஓகே. அது வந்து அது டி ராமாயண நாயுடு படம். சூரியகாந்தி 99th மூவி, 99th பிக்சர் வாஸ் சூரியகாந்தி. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு எடுக்கும்போது போயிருக்கீங்களா சார்? உங்களுக்கு ஏதாவது எது? சூரியகாந்தி எல்லா படத்துக்கும் போய் போவோம். சூரியகாந்திக்கு இல்லை, இந்த தவ புதல்வன் ஆகட்டும், நிறைகுடம் ஆகட்டும், பொம்மலாட்டம் ஆகட்டும், ஷூட்டிங்னா எல்லாத்துக்குமே போவோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு விளையாட்டு இடமே எங்கள் ஸ்டூடியோ தான், நியூட்டன் ஸ்டுடியோ இல்லை பிரசாத், இதுதான் எங்களுக்கு விளையாட்டு இடமே. அப்பாவுக்கு காமெடி ஜோனர்ஸ் எல்லாம் பிடிக்குமா? அப்பா காமெடி ஜோனர் லைக் பண்ணுவாங்க? காமெடி ஜோனர்ஸ் வந்து முதல்லயே பண்ணுவோம். எங்கள் படத்தில் ஃபஸ்ட்டு அவர் காமெடி எங்களுக்கு ஆரம்பத்தில் தங்கவேலு தான் மெயினாக காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். தங்கவேலு சரோஜா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க முதல்ல. பிறகு படித்துறையெல்லாம் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணினார், நாகேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணார் தாமரைக்குளமில். அதுக்கப்புறம் நாகேஷ் வந்து அவ்வளோ பிக்கப் ஆகலை. ஆமாம், வந்து அதுக்கப்புறம் 1963 ஹி ப்ராட் நாகேஷ் வித் தங்கவேலு ஒரு ரெண்டு இதே தேனியில் கொண்டு வந்தாங்க. நாகேஷ்க்கு வந்து ஆஃப்டர் காதலிக்க நேரம் இல்லை 64 வாஸ் காதலிக்க நேரம் இல்லை, 63 வாஸ் இதே தேனி. 64க்கு அப்புறம் நாகேஷ் வந்து பயங்கரமாக அவருக்கு பாப்புலரான, தங்கவேலுக்கு அந்தளவுக்கு கரங்கெடுத்து இவருக்கு டாப்பில் போயிட்டார். ஸோ அப்போது இந்த பூஜைக்கு வந்த மலருங்கிற படத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து கே பாலச்சந்தர் தான் டைலாக் இது கதை வசனம் எழுதியிருந்தார். இப்போ இருக்கிற மாதிரி அவர் எல்லாருமே பிரேசில், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லாம் கேட்குறாங்க இல்லையா கதை எழுதுறதுக்கு. அவர் வந்து முக்தா ஃபிலிம்ஸ் மாடி வந்து கூரை, ஒரு பெடஸ்டியல் ஃபேனு, ஓகே, ஒரு டேபிள், ஒரு சேரு, ஒரு டீம் வச்சுருப்பார், சிகரெட்டு. ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து இதில் ஸ்கூட்டரில் வருவார், வந்துட்டு நிறுத்திட்டு எழுதுவார், டைலாக்ஸ் எழுதிட்டுருப்பார். நான் நிறைய தடவை போய் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட போய் நீ என்ன எழுதுறேன்னுலாம் கேட்டிருக்கேன் சின்ன வயசுல. வாங்கி படிச்செல்லாம் பார்த்துருக்கீங்க? இல்ல, அந்த வயசு இல்லையா, எனக்கு 4 வயசு அப்போ. அதனால அவரை நோண்டிட்டு இருப்பேன், என்ன எழுதுறேன், நோட்டு வேணா இருக்க முடியும், எழுதிட்டு இருப்பேன். அதனால அவர் சிரிச்சிட்டு பண்ணுவார். ஏதாவது பசங்கள்கிட்ட வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து எனக்கு இதெல்லாம் பண்ணுவார். ஸோ ஆனால் ஐ வாஸ் ஹாப்பி ஆஸ் அ 4 years சில்ட்ரன்னால இது. ஏன்னா இதெல்லாம் அவர் சொன்னது தான். அவர் ஒரு தடவை சந்திக்கும் போது என்னை எழுதவே விட மாட்டேன் நீ தெரியுமா உனக்கு அப்படின்னு சின்ன வயசுல. பட் என்னன்னா அவர்கிட்ட ஒரு அப்போ இருந்த பீரியட்னா, அப்போ வந்து உங்களுக்கு
நிறைய இந்த டூரிங் டாக்கஸ் தான் நிறைய ஜாஸ்தி இருந்தது. இந்த கன்ஸ்ட்ரக்டட் சிவில் கன்ஸ்ட்ரக்டட், அதாவது இந்த சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்டட் தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மி. 30-40 தியேட்டர் தான் இருக்கும். அப்போல்லாம் 60-50 பிரிண்ட் தான் போடுவோம். ஸோ அதனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு இருப்பாங்க. டயலாக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இலக்கிய நடையில் இருக்கணும். சுரேஷ் தூய தமிழில் இருக்கணும். என்னை ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு அப்படி தான் டைலாக்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இவர் வந்து அமெச்சூர் ட்ராமா ஸ்டைலில் வந்தவர். ஸோ இவரோட வந்து கலோக்கியல் தமிழ் அண்ட் மோர் ஓவர் லாட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். அவர் தெய்வத்தாயில் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக. எங்கள் படத்துலேயும் எழுதினார். அதனால் எங்கள் படத்துலேருந்து அப்போ மாதவனும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா 2 பேர் டிஆர் ரகுநாத் ஒர்க் பண்ணதால. ஸோ அவருக்கு நாங்கள் எங்கள் அப்பாவும் எங்கள் மாதவனும் ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க. 60% தமிழ் இருக்கணும், 40% இங்கிலீஷை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். கெட் அவுட் அப்படின்னு சொன்னால் கெட் அவுட், நீ வெளியில போ அப்படின்னு 2த்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எழுதினாரு. அது என்னாச்சு, அது வந்து அவர் படத்தில் நடித்த அந்த மேஜர் சுந்தரராஜனுக்கு அந்த பேர் போயிட்டு அவருக்கு தான் வந்து தமிழும் இங்கிலீஷும் பேசி தமிழும் பேசுவார் டைலாக்ல. அது வந்து அது பாலச்சந்தர் ஆரம்பிச்சது. அது ஓகே, அது கண்டினியூ பை ஷோ, அதெல்லாம் வேற விஷயம். அவர் அந்த பீரியடில் வந்து ஆரம்பிச்சது. தட் இஸ் ஐம் டாக்கிங் 60 இயர்ஸ் பேக் ஐம் டாக்கிங் அபவுட். இந்த சமயத்தில் இது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பாசமலரில் வந்து டயலாக்ஸ் வந்து உங்களுக்கு கலோக்கியல் இது இருந்தது. புராண படங்கள் நிறைய வந்தது. அதனால் உங்களுக்கு இந்த குடியானவன் போயிட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷில் போய் பேசினா அவனுக்கு புரியாது. ஆமாம். 2வது ஜாஸ்தி இருந்தது டூரிங் டாக்கிஸ் தான். அது எல்லாம் அப்புறம் தான் அது எல்லாமே கன்வெர்ட் ஆச்சு. ஒன்று எல்லாமே பாதி எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றும் சிமெண்ட் வச்சு கட்ட ஆரம்பித்தாங்க தியேட்டர்ஸு. ஸோ சினிமாவோட பிகினிங்கில் இருக்கும்போது நிறைய உங்களுக்கு அப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் அந்த புராண படங்கள், இதிகாச படங்கள் எல்லாமே டில் 64 எல்லாமே கொஞ்சம் ஓரளவு டயலாக்ஸும் உங்களுக்கு இலக்கிய நடையாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா பைத்தியம்னு ஒரு படம் இருக்குல்ல சார், அதுதான் நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் லாஸ்டா பார்த்த படம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்தோட உங்க கருத்து, அதோடவும் கண்டிப்பா ஒர்க் பண்ணி. அது ஹிந்தியில வந்து குட்டின்னு ஒரு படம். அது குட்டி. ஆமா, குட்டி ஜெயபாத்ரியோட ஃபர்ஸ்ட் படம். ஜெயபாத்ரியோட ஃபர்ஸ்ட் படம் அது எடுத்தாங்க. அந்த படத்தை ஏஎல் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்து ஒன் ஆஃப் தி சீனியர் ப்ரொடியூசர், நம்ம கண்ணதாசனோட அண்ணா. ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் பேர். அவர் வந்து he had contributed lot of to cinema industries, contributed by way of இந்த ப்ரொஃபஷ்னலும் சரி, by way of மணியும் சரி, நிறைய பண்ணியிருக்கார். அவர் வந்து he wanted to produce a movie of this movie, இந்த குட்டி மூவியை தமிழில் எடுக்கணும்னு பார்த்தாரு. ஓகே. அந்த படத்தில் என்னன்னா சினிமா வந்து ஒரு ஃபேக், சினிமாவே ஒரு பொய். இதுதான் அதோட அண்டர்லைன் மெசேஜ். அண்டர்லைன் மெசேஜே அதான். ஓகே, சினிமா ஒரு ஃபேக். ஓகே, நீ வந்து ரசிச்சுட்டு போகணுமே தவிர அது சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்னு கதையை சினிமாவாக எடுத்தோம். இதுதான் இது. அதில் என்னன்னா சில கருத்துக்கள் வந்து அந்த படத்தில் வந்து எல்லாரும் வந்து நான் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அது வந்து எம்ஜிஆரை தாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அதில் வந்து சண்டையெல்லாம் ஃபேக்கு, எல்லாமே போய் டூப் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கிறது மாதிரி இப்போ வந்து ஜெய்சங்கர் வந்து சொல்வார் அந்த படத்தில் ஒரு சீன்லேயே சொல்வார், தானங்கிறது நான் கொஞ்சம் தான்மா செய்ய முடியும், நான் எல்லாருக்கும் தானம் செஞ்சேன், நான் என்னால் என்ன பண்ண முடியும், அப்படிங்கலாம் இருக்கும், டைலாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ரியாலிட்டியை பேஸ் பண்ணின மூவி அது வந்து பண்ணோன்னே எங்கள் அப்பா வந்து சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணுறேன், நான் அந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டிட் ஃபார் இது.
அதில் வந்து எந்த இடத்துலையும் எம்ஜிஆருக்கு மேலே ஒரு எந்த விதமான ஒரு லைட்டான ஒரு கூட கிட்ட வராத வராமல் மாதிரி பார்த்து எல்லாமே பார்த்து எடுத்தாரு. மாலைக்கண் நோயை பற்றி தவ புதல்வன் படம் வந்தது. அது அந்த காலத்திலே சூப்பராக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. மாலைக்கண் வந்து என்னன்னா அது வந்து ஒரு ரியல் பர்சனோட கதை. ரியல் ஸ்டோரி. ஆமாம், ரியல் பர்சனோட கதை. அவர் பேர் கண்ணாடி சீதாராமன் பேர். ஹி வாஸ் இன் ஃபிலிம்ஸ். எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணவர் அவர். ஓகே. அவருக்கு வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவார், அவர் அப்பாவோட பேசிட்டு அவர் 4-4:30 எங்கே இருந்தாலும் அவர் புறப்பட்டு வீட்டுக்கு போவார். பவர் ஹவுஸ் இந்த கோடம்பாக்கத்தில் அவரோட இதுன்னு. ஸோ சமயத்தில் அப்பா வந்து காரை கொடுத்து அனுப்புவாங்க. சமயத்தில் இல்லைன்னா நீ யாராவது நாங்களாக இருந்தால் கூட போடா, அவர் கொண்டு விட்டு வாடான்னொன்னே அவரோட கூட அழைச்சிட்டு போயிட்டு அந்த பவர் ஹவுஸ் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் திரும்பி வரோம் இன்னொரு பஸ்ஸில். அந்த மாதிரி ஏன்னா 6 மணிக்கு மேலே அவர் கண்ணு தெரியாது. ஸோ அதை எடுத்துட்டு பண்ண கதை தான் மாலைக்கண் இது. இல்லை, அந்த ஐடியாவை சொன்னோம். யூஸ்வலாக முக்தா ஃபிலிம்ஸில் வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் நாங்கள் ஸ்டோரி டெவலப் பண்ணுவோம். ஓகே. எல்லாமே எங்கள் அப்பாவே எல்லா கதையும் எழுத மாட்டார். எங்கள் அப்பாவே எல்லா கதையும் எழுத மாட்டார், இது பண்ணுவார். அது எப்படின்னா ஒரு நாட்டை கொடுப்பார். ஓகே. இந்த நாட்டை கொடுத்த உடனே ஸ்டோரி ரைட்டர் ஹேஸ் டு கிவ் தி ஸ்டோரி. அது பாலமுருகனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அதுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். ஓ, ஸ்க்ரீன் பிளே தனியாக, ஸ்டோரிஸ் தனியாக? ஆமாம். ஓகே. ஸ்க்ரீன் பிளே தனி, ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு சோ இருப்பார். இல்லைன்னா வேறு யாராக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த சூரியகாந்திக்கு கதை வந்து பாஸ்ட்மணி. ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் ஏஎஸ் பிரகாஷம். ஓகே. டைரக்ஷன் மட்டும்தான், ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறது மட்டும்தான் இது. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் ஓகே ஹி வில் நாட், ஏன்னா யூ வில் நாட், அது வந்து உங்களுக்கு அந்த இது கிடைக்காது, உங்களுக்கு அந்த வெரைட்டி கிடைக்காது. பல ஸ்டோரி ரைட்டர்கிட்ட நீங்கள் கேட்டால் தான் பல ஸ்டோரி உங்களுக்கு, உங்கள் கற்பனா திசையும் வேறு உங்களுக்கு நிறைய கிடைக்கலாம். பட் பல பேர்கிட்ட கிடைக்கும்போது உங்களுக்கு ஸ்டோரி கிடைக்கும். அதை ட்ரீட்மெண்ட் ஒருத்தர் பண்ணும்போது படமோட குவாலிட்டி ஆஃப் மூவி இருக்கும். அது வந்து ஜூபிட்டரில் கற்றுந்தது. எங்கள் அப்பா ஜூபிட்டரில் கற்றுந்தது. அதனால் அந்த மாதிரி ஒரு இதில் வரும்போது இந்த ஒவ்வொரு, நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்தது தான் அந்த கதையை. இது அவர் தூயவன்கிறவர் டெவலப் பண்ணி அந்த கதையை சொல்லி சொன்னார். நாங்கள் அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்தோம். இட் வாஸ் எ கிராண்ட் சக்ஸஸ். மாலைக்கண் நோயை பற்றி தவ புதல்வன் மூவி எடுத்தீங்க. அதுக்கப்புறமா அந்த மாலைக்கண் நோயை பற்றி ஒரு காமெடி சீனும் வந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேலத்தாளங்கள்னு ஒரு படம். நாங்கள் போய் உட்காந்து அந்த அந்த மாலைக்கண்ணை வந்து சுரில் ராஜனுக்கு பண்ணால் எப்படி இருக்குங்கிற மாதிரி கொடுத்தார். நாங்கள் உட்காந்துட்டே இருக்கோம். சுரில் ராஜன் வந்து அவருக்கு மாலைக்கண்ணுன்னு தட்டில் வந்து இலையில உக்காந்துருக்காரு. அவங்க வந்து ஃபிஷ்ஷு, அது நண்டு கிண்டு எல்லாமே போட்டுருக்காரு. ஒரு பூனை வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு. அப்புறம் அவங்க சச்சு வந்து கேட்குறீங்க, என்னங்க அது நீங்கள் சாப்பிடணும், பூனை சாப்பிட்டுருக்குன்னு. அதுவா, நானும் அதுவும் ரொம்ப ஃப்ரெண்டு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிப்பார். அப்புறம் என்ன ஆகும், பூனை போனதுக்கப்புறம் அவங்க மாமியார் ஏதோ எடுத்துன்னு வரவங்க, அவங்க மாமியாரை பூனை நினச்சி இந்த மாதிரிலாம் சீனை வச்சு அந்த காமெடியை கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு என்னடாது நம்ம எடுத்த படத்தை இவர் காமெடி பண்ணிட்டு பார்த்தா ஓடுறார் அந்த தூயவன்னு. உடனே அந்த இடத்துல முடிச்சுட்டு ஓடி வந்து இது பண்ணி கலாட்டா பண்ணி இது பண்ணோன்னே, ஐயோ என்னை விட்டுரு என் வேஷ்டி அவரது எப்படின்னாரு. அவர் சிவாஜிட்ட சொன்ன, சிவாஜி விழுந்து சிரிச்சார். இப்படி பண்ணியிருக்காரு நம்ம படத்தை அப்படின்னு. சரி, சினிமாங்கிறது வந்து அப்பார்ட் ஃப்ரம் சினிமாங்கிறதுக்கு கதையெல்லாம் எழுதுவோம், எல்லாமே பண்ணுவோம். இந்த மாதிரி இதுவாக இருக்கும்போது வி என்ஜாய். நாங்கள் ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. அதுக்கப்புறம் அது சின்ன தம்பியில் கவுண்டமணி இன்னும் பெட்டராகவே பண்ணார் அவர். அவருக்கு அந்த மாலைக்கண்ணு வந்து அவர் பெட்டரா பண்ணார். அதை கிண்டல் பண்றதும் இது பண்றதும் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை.
அது ஒரு ஹெல்த்தியாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். யா ஒவ்வொருத்தரோட கற்பனை இது. யா we have to ஒரு enjoy சிலர் it. அதே மாதிரி சாதாரண இல்ல we விஷயமா have to hype enjoy it. எடுத்துக்கிறவங்க we have to enjoy it அது. யா நீங்க வந்து அத ஃபன் ஆமா, ஏன்னா என்ஜாய் see எடுத்து அந்த காலத்துல எப்படின்னா படங்கள் எடுக்கும்போது இப்போ எங்க அப்பா வந்து மதுரை வீரன்ல ஒர்க் பண்ணாரு. மதுரை வீரன்ல அந்த கதையை வந்து என்எஸ்கே பார்ப்பாரு. என்எஸ்கே பார்த்து அந்த மெயின் கேரக்டர் இவன் ஒரு உதாரணத்துக்கு ஹரிச்சந்திரனை பற்றி அவன் இது உண்மையே சொல்லுவான்னா இவர் காமெடியில் என்ன பண்ண இவன் உண்மையை தவிர பொய் தான் சொல்லுவான், உண்மையே சொல்ல மாட்டான்னு காமெடியை கொண்டு போவாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில் கற்றுன்றதுனால எங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவா தெரியல. இப்பெல்லாம் ஒரு சின்ன விஷயம் உடனே கோர்ட்டு கேஸ் கலாய்ச்சிட்டேன்னு இல்லை, டிஃபமேஷன்ல கோர்ட்டு கேஸ் சொல்லலாம். அந்த மாதிரி சார் நம்ம வந்து 90s 80s பொல்லாதவன் எடுத்தோம் இல்லையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. நீங்க பொல்லாதவனை பத்தி பட்டீங்கன்னா, ஏன்னா அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் நான் தான். அந்த படத்துக்கு முதல்ல ரஜினிகாந்தை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவர் ஒரு கதை ஒன்று சொன்னோம் அவர்கிட்ட. அவர் தூய வந்தால் ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு ஊமை பெண்ணை வந்து கடத்தின் போய் ரெட் லைட் ஏரியாவுக்கு விற்கிறதுக்கு ஒரு கதை. இதை அவன் அண்ணன் கண்டுபிடிக்கிறாங்கிற கதையை தான் முதல்ல சொன்னேன். இட் வாஸ் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக எழுதியிருந்தார் அந்த கதையை. வி டோல்ட் டு ரஜினி. அந்த ஊமை பெண்ணு கேரக்டர் மேனகா தான் அப்போ அந்த ராமாயி வயசுக்கு வந்துட்டான்னு அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அந்த படத்துக்கு. பண்ணிவிட்டோம். அப்போ ரஜினியோட எல்லாம் பேசி முடித்து அவர் அந்த ஸ்டோரி தான் போகிற மாதிரி இருந்தது. அப்போ ரஜினிக்கு வந்து பில்லா பெரிய சக்ஸஸ் வந்த உடனே அவர் என்ன நினச்சிட்டாரு, பேசாமல் நம்ம ரீமேக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டார். அதனால் ஸோ அப்போ பில்லா வாஸ் அண்டர் ப்ரொடக்ஷன். ஆனால் நிறைய அதுக்கு வியாபாரம் ஆகுது அது இதுன்ன உடனே போகலான்னு தென் வி ஸ்டார்டட் ஹண்டிங். இது சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசிங் படம் வர அதில். ஸோ அதனால் தெலுங்கு படம் தொங்கலுக்கு தொங்கா பார்த்தோம். அப்புறம் இது அதாலத்னு ஒரு படம் பார்த்தோம். அது அதாலத் வந்து நாங்கள் போய் சரின்னு பண்ணிவிட்டோம். அதுக்கு முதல் நாள் பத்மாலயா வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து சிவாஜி வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் விஸ்வரூபம்னு ஒரு படம். இப்படி 4-5 படம் மிஸ் ஆச்சு. அப்புறம் பாலாஜி சார் வந்து இந்த மாதிரி அவர் முதலாளின்னு தான் அங்கே கூப்பிடுவார். முதலாளி அப்படின்னு எங்கள் பெரியப்பாவை கூப்பிடுவார். முதலாளி என்கிட்ட ஒரு படம் இருக்குது, நீங்கள் பாருங்க, அது ரஜினிக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமத காணிக்கன்னு ஒரு படம். ஆமாம், ராஜ்குமார் நடித்த படம். அதை பார்த்தோம், அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அதை போய் பார்த்தோம், அது பிடிச்சிருந்தது, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. உடனே தென் வி கன்ஃபார்ம்டு இந்த படத்துக்கு ரைட்ஸை வாங்கிட்டு தெலுங்கு வாங்கிட்டு அந்த படத்தை பண்ணோம். கமல் சாரோட நாயகன் பண்ணீங்கல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் தான். பட் இருந்தாலும் என் பிரதரும் எங்கள் ஃபாதரும் வந்து காட்ஃபாதர் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வி பிளான்ட். ஸோ அவர் வந்து போய் காட்ஃபாதரை வந்து கன்வே கதையை வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு கமலஹாசன்கிட்ட கன்வே பண்ணார். கமலஹாசனுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ கமலஹாசன் பிடிச்சோன்னா நாங்கள் வந்து சிவாஜி அந்த மார்லன் பிராண்டோ ரோலில் வந்து சிவாஜி, கமலஹாசன், அமலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதான் முதல்ல வி பிளான்டது. அதுக்கப்புறம் அனந்து சார் வந்து சிவாஜி பண்ணும்போது கமலஹாசனுக்கு பெரிய இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இல்லை அந்த இது சரியாக வராது அப்படின்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு சிவாஜி சாருக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம். அமலாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், சிவாஜிக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம், பேப்பர்லேயே அட்வர்டைஸ் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரி இன்னும் அக்செப்ட் பண்ணோன்னு நாங்கள் சிவாஜி சார்கிட்ட போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தென் ஏன்னா ஒருத்தர் வழியில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். சினிமாங்கிறது ஒன்று ஒருத்தரோட வழியில் போகணும். 2 பேருக்கும் சரியாக வரனா கிளாஷ் வரும் கண்டிப்பாக. அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தெரியும். அதனால் ஓகே வில் கோ வித் கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு வி வென்ட் வித் கமலஹாசன். போய் இதுக்கு சொன்ன உடனே ஹி அக்செப்டட், சிவாஜி அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் நேராக போய் அவர்கிட்ட கன்வே பண்ணினோம். அதுக்கப்புறம் கமலஹாசன்கிட்ட இது பண்ணோம். மீன்வைல் என்னன்னா மணிரத்னம் கேம் வித் ஒரு ஸ்டோரியோட வந்தார். ஓகே, ஸ்டோரியோட வரதராஜன் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. வரதராஜன் ஒரு ஸ்டோரியோட வந்தார்.
ஸோ அதனால் அந்த ஸ்டோரி வந்த உடனே ஸோ கமலஹாசன் சரி இந்த மாதிரி கதை இருக்குது இவாள் எடுக்கிறாங்கன்றபோது இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மணிரத்னம்கிட்ட சஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுங்கன்னு. மணிரத்னம் வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அவரோட ஃபாதர் வந்து கோபால் ரத்னம்னு பேர். அவர் வந்து எங்களுக்கு படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார். அண்டு ஜிவி எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. ஓகே. என் கல்யாணமே ஜிவி தான் நடத்தினார். ஜிவி அவர்கள் ஆமாம் நடத்தினார். அதனால் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஏன்னா அவங்க ஜிவியோட ஒய்ஃபு சுஜாதா, அவங்க பிரதர் எல்லாமே வி ஆர் ஆல் க்ளோஸ் கனெக்ஷனுங்கிறதுனால தென் வி செட். அண்ட் மணிரத்னம் தம்பி சீனுங்கிறவன் என்னோட கிளாஸ்மேட்டு. அதனால் எங்களுக்கு அந்த இதுவே தெரியல. அண்ட் மணிரத்னம் வாஸ் வெரி ஸோ சிம்பிள். அண்ட் சின்ன தெரியுங்கிறதுல சைக்கிளில் தான் ஸ்கூலில் வருவார், சைக்கிளில் தான் போவார். நல்லா இதுன்னு மரத்தடியில் உட்காந்துட்டு இது பண்ணுவார். அது ஆரம்பித்தோம். அதில் என்னென்னா அவங்க வந்து ஒரு நியூ டெக்னாலஜி அப்பப்போ அவங்களுக்கு அது தோணினதுனால கமலஹாசன் வாண்டட் டு ஒரு மேக்கப்பில் வந்து ஒரு சேஞ்சு கொண்டு வரணும், இந்த ஃபாரின் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தார். அந்த படம் வந்து வாட் வி எக்ஸ்பெக்டட் அது ஒன்று எக்ஸீட் ஆகிடுது எங்களோட காஸ்ட்டு. அதனால் வி ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம், டிஃப்ரென்சஸ் வந்தது. அப்புறம் அப்படி பண்ணிவிட்டு படத்தை முடிச்சிட்டோம். வி டிட் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். தென் வி ஹேட் ப்ராப்ளம் இன் சென்சார். சென்சார் தான் மெயினாக அது வந்து எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. பிகாஸ் சென்சாரில் வந்து லிவிங் கேரக்டர் எடுக்கக்கூடாது. க்ளோரிஃபையிங் கிரிமினல் ஆக்டிவிட்டி வந்து இட் வாஸ் சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் பிரகாரம் இட் ஷுட் நாட் பி டன். அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் சென்சாரில் கட்டெல்லாம் கிடையாது, பேன் ஃபுல்லாகவே டோட்டலாக. ஆமாம், டோட்டலாக பேன். அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக. அது படம் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு படம் பேண்டுன்ன உடனே அப்செட் ஆகிடுது. வெல்கம் டு காட்ஃபாதர் ஷோ. இன்னைக்கு நம்ம காட்ஃபாதர் ஷோவில் முக்தா ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுடைய சன் முக்தா ரவி சார் தான் நம்மளோட இருக்காரு. அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கலாமா? மகாராஷ்டிராவில் வந்து வரதராஜ முதலியார் வந்து வாண்டட் லிஸ்டில் இருந்தார். அவர் வந்து இங்கே ஹைட் அவுட்டில் இருந்தார், சென்னையில் ஹைட் அவுட்டில் இருந்தார். நம்ம இருந்தார். அவரை பற்றி கதை அதை வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அது ஒத்துக்கலை. நீ அவரை வந்து பேன் பண்ணிடுன்ட்டாங்க. அதில் வந்து சுப்பிரமணியம்னு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் அங்கே மகாராஷ்டிராவில். அவர் கண்டிப்பாக இந்த படம் வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தார். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த சென்சார் ஆஃபீஸர் வந்து எங்கள் அப்பாவை வந்து உட்காரவே விடலையே, நிற்க வச்சு தான் பேசினான். எங்கள் அப்பாவை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு பேசவே மாட்டான். நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி பண்ணான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வாசன் காங்கிரஸில் வந்து 61லேருந்து இருந்துக்கிற என்ன ரொம்ப வருஷமாக இருந்ததுனால அப்போது பிசிசிஐயில் வந்து அப்சர்வராக இருந்தவர் வந்து ஜிகே முப்னார், எங்கள் அப்பாவோட கிளாஸ்மேட். ஹீ ஸ்போக் வித் அந்துலே, ராமாராவ் அதிக், வசந்த் தத்தா பாடில், அதுக்கப்புறம் இப்போ இருக்கு சரத் பவர், இப்படி பல காங்கிரஸ்காரனோடு பேசிட்டு ராஜீவ் காந்தியோடையும் பேசிட்டு எல்லாம் பண்ணி இப்போ பண்ண உடனே தென் இதுக்கப்புறம் ஒரு மாதிரி தி அக்செப்டட் இந்த படத்தை இது பண்ணணும். அந்த ஆஃபீஸர் கொஞ்சம் ஹி கேம் டவுன் வந்தோடனே வந்துட்டு சரி நீங்கள் படத்தை பண்ணிக்கோங்க, ஒன்று பண்ணுங்க. நாங்களும் ஆர்கியூ பண்ணோம், அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை, வரதராஜ முதலியாருக்கு சம்மந்தமே இல்லைன்னு. பிகாஸ் இவங்க காரணம் என்ன, முதல்ல இவங்க பேப்பரில் வந்து நாங்கள் வரதராஜ முதலியாரோட பயோஎபிக் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிரச்சனை வந்தது. அது இல்லை அது இதுன்ன உடனே சரி எல்லாமே ரைட்டு, நீங்கள் வந்து ஒரு வரதராஜ முதலியார்ட்டேருந்து ஒரு லெட்டரை வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி என் கதை இது வந்து எனக்கு இந்த கதை எனக்கு என் கதை இல்லை அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து எப்படி போகுது என்ன இதுன்னு அப்பாவுக்கு வந்து மதிவொலி சண்முகம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். ஆமாம், அவர் சிவாஜி ரசிகன், சிவாஜி இது அவர் வந்து
எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப டேரிங்காக அப்பாவை பேசுவார். அப்பாவுக்கும் பிடிக்கும், அவரும் இது பண்ணுவார். பட் என்ன இவங்கெல்லாம் பேசினா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒரு மனசுல இது இல்லாம பேசுவாங்க. அதுதான், இது வந்து ஒரு ஃபேமிலி பாண்ட். கோச்சுண்டாலும் ஒரு கோச்சுப்பாங்களே தவிர அது வந்து ஒரு விரோதமா இருக்காது. நீ இப்படி பேசிட்டேடான்னு எங்க அப்பாவும் ஃபீல் பண்ணது கிடையாது. அதை ஹெல்ப் பண்றதுக்கும் அவங்க தயங்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நான் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு நேரக்க அவர் போய் நேரக்க எங்க இருக்காரோ தெரியல, அந்த மதிவழி சண்முகம் போய் வரதராஜ முதலியார் பார்த்து ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணிட்டு அவருக்கு ப்ரிவியூ போட்டு காமிக்கிறதுக்கு நம்ம குட் லக் தேட்டர் தான் போட்டு காமிச்சார். அப்புறம் எங்கள் பையனை விட்டு அமிச்சு ரீலெல்லாம் போட்டு இது பண்ணோம். பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார், அவங்க என் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவரோட படம் உங்களோட படம் இல்லைன்னு அவர்கிட்ட இந்த லெட்டர் வாங்கி கொடுக்கணும். தென் வாட் யூ வில் ஃபீல், யுவர் படம் உங்க படம் இல்லை அப்ரூவல் லெட்டர் வாங்கிடுவோம் சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஒரு அப்பா ஒரு தீவிரவாதி ஒரு இது கொலை பண்ணிட்டு போறானே அவர் வந்து ஒரு மாதிரி ஏன்னா அவர் வந்து பஞ்சம் படைக்கிறதுக்காக பாம்பே வந்தாரு. அவர் அப்படிலாம் வந்து கொலையெல்லாம் பண்ணிட்டு வரல, பயோபிக்னால இதுல அவரை கொஞ்சம் ஆயிட்டாரு. 4வது சீனில் வந்து ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்கிற ஒய்ஃப் இருந்தாங்களோ தெரியல, விபச்சார வீட்டிலேருந்து சரண்யா வராங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு அலறி அடிச்சுன்னு இது என் கதையே இல்லைன்னு எடுத்த உடனே எங்க தப்பித்தவரை என் கதையை சொல்லிட போறாங்களே சொல்லிட்டு பயந்து அடிச்சுன்னு கொடுத்த உடனே சரி வாங்கினோட்டு, நாங்களும் சரி வாங்கினோட்டு, ஒரு விதத்துல நல்லதா போச்சு வாங்கிட்டு வந்த உடனே என் பிரதரின்ல சிஸ்டர் வந்து வித்யான் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் போனோடனே அவர் வந்து டேய் நீ மாட்டும் எனக்கு ஃபேக்ஸில் அப்போதான் ஃபேக்ஸ்லாம் புதுசாக வந்தது, அப்போதான் அந்த 86ல் ஃபேக்ஸ் மிஷின்லாம் வந்தது. நானும் ஒன்று வாங்கி போட்டிருந்தேன், ஃபேக்ஸ் அனுப்புறேன்னு. எங்கேருந்து அனுப்புனீங்க? சென்னையிலேருந்து அனுப்புறேன். அதில் வந்து அனுப்புறேன்னா கூடாது, ஏன்னா நீ வந்து ஏதாவது அமிச்சனா உடனே வரதராஜ முதலியார் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பிடிப்பான், போலீஸ்காரன் வந்துடுவான்டா, நீ அதெல்லாம் பண்ணாதுன்னு ஒன்று. அப்புறம் வந்தவழியில் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தினத்தூதுன்னு ஒரு பத்திரிகை இருக்கு, இருந்திருக்கா என்னன்னு தெரியல. அந்த பத்திரிகையில் போயிட்டு இந்த லெட்டரை அவர் கொடுத்த லெட்டரை கொடுத்து அது பேப்பராக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அங்கே அமிச்சிட்டு அவங்க வந்து உடனே லெட்டர் இந்த பேப்பரை வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்பா எப்படி இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில்? எந்த மாதிரி? எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ரிஃபைண்டாக இருந்தார். இந்த மாதிரி அடிதடிலாம் எங்கள் அப்பா எல்லாம் பண்ணதெல்லாம் கிடையாது. சொல்லி கொடுப்பார், திட்டுவார், ரொம்ப திட்டுவார். திட்டு சரியா வரலன்னா சரி போ, அப்புறம் வேற ஷார்ட்டை வீடா வேற மாதிரி எடுறான்னு போயிட்டு வைப்போம். பரவாயில்ல, அந்த மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட. ஆமா, ஏன்னா அடிச்சு கடிச்சு பண்ண வேலை வராது, அழுகுதான் வந்துட்டு இருக்கும். எமோஷன்ஸ்ல எதுவுமே வராது. நீ அதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி இருக்கு. அந்த ஸ்கூல் ஆஃப் மேக்கிங்கே தப்பு இது. ஸோ இப்படி பண்ணிட்டு அவங்க வந்து தே கோ டு செட்டு. சண்டை காட்சியெல்லாம் ஏற்காடுல இருக்கும், அங்கே எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு தே கோ டு செட்டில் வந்து ஃபிலிம் ரோல் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் அந்த ஃபிலிம் ரோலுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு ஒவ்வொருத்தர் ஷார்ட்டு வந்து முடிக்கணும். அடுத்தவங்க ஆமாம், கிடுகிடுன்னு எடுத்து முடிப்பாங்க. மிச்சல் கேமரா தான் ஜாஸ்தி, மூமெண்ட் கூட ஜாஸ்தி இருக்காது, அப்படியே பட்டு எடுத்துருவாங்க. கட் ஷார்ட்ஸ் தான் மெயினாக இருக்கும். இதில் ஏதாவது டைலாக் யாராவது தப்பாக சொன்னால் சுந்தரம் வந்து பலார்னு அடி வைப்பார் எங்கள் அப்பாவை தான் அடிப்பார். ஓய்யோ, அவ்வளோ கோவப்படுவாங்க. அதில் வந்து எங்கள் அப்பா அதில் வந்து சதி சுலோச்சனா, மந்திரி குமாரி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணார். அதுக்கப்புறம் ஹி வென்ட் டு ஜூபிட்டரில் வேற மாதிரி ஹி ஒர்க் வித் எஸ் பாலச்சந்தர். கைதி அது வந்து என்னென்னா அல்ட்ரா இது கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரஷ்யன் மூவி. அதில் வந்து அதோட அடாப்டேஷனு அது. ஏன்னா ஜாவட் சீதாராமன் தான் ரைட்டர்.
அவர் வந்து இந்த இங்கிலீஷ் மூவிஸ் அது இதுன்னு அங்கேயே இங்கிலீஷ் மூவிஸ் அதை பார்ப்பாங்க, பார்த்து அதுலேருந்து எடுப்பாங்க. அதில் எடுத்த படம் தான் கைதி, அழகி, அந்த மாதிரி படங்கள். தென் அதுக்கப்புறம் ஹி ஜாயின்டு வித் ஏவிஎம். இவர் நம்ம எஸ் பாலச்சந்தர் ரெக்கமெண்டேஷன் அந்த நாள் பண்ணார். இட் வாஸ் ஃபஸ்ட்டு மூவி வித்தவுட் சாங்கு. அந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் வந்து வாஸ் எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட். இது மாதிரி அந்த மாதிரி யாருமே எழுத முடியாது. அந்த மாதிரி இட்ஸ் ஸ்டில் அந்த படம் அந்த நாள் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூவி வேர் மை ஃபாதர் அட் ஒர்க் அண்ட் ஹி வாஸ் அசோசியேட் டைரக்டர். அப்பா வந்து அதில் ஆமாம், அசோசியேட் டைரக்டர். ஓகே. அண்ட் ஹி ஒர்க் வித் கே ராம்நாத். கே ராம்நாத்லாம் ஸோ இதுவே பண்ண முடியாது. அவரோட ஷார்ட்ஸு, அவரோட இது, எம்ஜிஆருக்கு அவர் தான் குரு. அதனால் அது தென் ஹி ஒர்க் வித் எம்ஜிஆர் வந்து மதுரை வீரன் டிஆர் ரகுநாத் சாரி யோகானந்த். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னு தென் ஹி ஸ்டார்டட் திஸ் கம்பெனி. அதனால் இதெல்லாம் வந்து அவரோட மேக்கிங் ஆஃப் ஃபிலிம் வந்து இட் வில் நாட் டேலி வித் இப்போ கரண்ட் வேரில் உங்களுக்கு வந்து யூ டோன்ட் நீட் டைலாக்ஸ், யூ நீட் ஓன்லி எக்ஸ்பிரஷன்ஸ், மோர் எக்ஸ்பிரஷன்ஸ் தென் டைலாக்ஸ். யூ கன்வே இட் ஓவர் டு யுவர் ஃபேஸ் அண்ட் யுவர் பாடி லாங்குவேஜ், அவ்வளோதான். அது எடுக்க முடியும், யாராலையும் பண்ண முடியாது, இல்லை கிடையாது. அண்டு இப்போ இருக்கிற அந்த கலாச்சாரம், அந்த இது அதெல்லாம் வந்து ஒரு படம் ஒன்று சொல்கிறேன் நான். எங்கள் படத்தில் அருணோதயம்னு ஒரு படம். அந்த படத்தில் எங்கள் அப்பா எடுத்துட்ட சப்ஜெக்ட் குடியினால் குடும்பம் கெட்டு போயிடும். குடியினால் குடும்பம் கெட்டு போயிடும். 71 வந்தது. அந்த படம் வந்து சுமாராக தான் போச்சு, 50 days போச்சு. பட் கலெக்ஷன் ஓரளவு சுமாராக தான் போச்சு. பீப்புள் வந்து தே அக்செப்டட் ட்ரிங்கிங் இஸ் நாட் அ ஹார்ம்னு நினைப்பு பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கவர்மெண்ட் கலைஞர் வந்து மதுவிலக்கு, தட் இஸ் ப்ரொஹிபிஷன் வேண்டாம், இது ஃப்ரீயாக விடலான்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரமே பண்ணார். கலைஞர் தான் ஜெயிச்சார் அந்த இதில். காமராஜ் வந்து ஒரு கட்சியோட அவர் வசந்த்குமார், நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்போட வந்து குடிக்கக்கூடாதுன்னு பேஸ் பண்ணி சிவாஜியை வச்சு அருணோதயமோட கதையே வந்து குடிக்கக்கூடாதுங்கிற கதை. இடின் கோவில். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், வாட் எவர் வி திங்க் இல்லையா, இட் சேஞ்சஸ் எ லாட் இந்த எண்டு. இது இப்போ இருக்கிற பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, எது இருக்குது, என்னங்கிறது நாட் ஒன்லி. இப்போ அவர் கே பாலச்சந்தரையும் பண்ண முடியாது, பண்ண முடியாது, பாரதி ராஜா பண்ண முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி, அப்பாவா எப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இவ்வளோ பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வசந்த் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அவர் குமரி ஆனந்தன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து நான் என்னோட நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. ஏன்னா அவர் காங்கிரஸில் ஒன்றாவே காமராஜரோடு இருந்தார். எங்கள் படங்கள்லாம் பார்ப்பார். ஹி யூஸ் டு கிரிட்டிசைஸ், ஹி யூஸ் டு இது பண்ணி அதை வந்து அவர் ஹெல்த்தியாக நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வசந்த் சார் வந்து நான் ஐ திங்க் 73-74 ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் சம் கம்பெனி. ஐ டோன்ட் நாட் நோ, விஜிபியோ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா வசந்த் சார் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு உதாரணம்னா அவர் தான். அவர் வந்து யாரையும் நம்பலை, அவரோட சுயமோட இது பண்ணி வந்ததில் எ கிரேட் பர்சன். அவர் இந்த வெற்றி படிகள்னு சொல்கிறது வந்து ஒரு இப்போ சாதாரணமாக ஒரு இதுக்கோசரம் ஒரு இப்போ ஃபேக்காக பேசலை. அவர் வந்து அவரோட உண்மையான ஒரு உணர்வோடு பேசுகிறார் அவர். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர். அந்த மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு டிவியில் நான் வந்து பேசுறதுங்கிறது ஐ எம் ஹானர்ட். அப்பாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பாவோட இன்ட்ரெஸ்ட், அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார், வீட்டில் எப்படி இருப்பாருன்னு நிறைய விஷயங்கள் பொறுமையாக ஷேர் பண்ணிங்க. நன்றி. உங்களுக்கும் உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வசந்த் டிவி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி. நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நன்றி நேயர்களே. நெக்ஸ்ட் காட்ஃபாதர் ஷோவில் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கெஸ்டோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye-bye from Aruna. Thank you.